அதானியின் சூரிய சக்தி மின் உற்பத்தி பூங்காவுக்காக பாகிஸ்தானுடனான எல்லை பாதுகாப்பு விதிகளையே மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தளர்த்தி இருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பிரதமர் மோடியின் நண்பரும் உலக செல்வந்தர்களில் ஒருவருமான அதானி குஜராத் மாநிலம் கவுதா என்ற இடத்தில் உலகின் மிகப்பெரிய சூரிய சக்தி மின் உற்பத்தி பூங்காவை உருவாக்கி வருகிறார். கடந்த 4 ஆண்டுகளாக இதற்கான பணிகள் நடைபெற்று வந்தாலும் அண்மையில் இந்த சூரிய சக்தி மின் உற்பத்தி பூங்காவுக்காக அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் இருந்து ஒப்பந்தங்களை பெற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு 2100 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கியதாக நியூயார்க் பெடரல் நீதிமன்றம் அதானிக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்ததன் மூலம் இந்த விவகாரம் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றது. இந்நிலையில் அதானியின் நிறுவனம் லாபம் ஈட்டுவதற்காக பாகிஸ்தானுடனான எல்லை பாதுகாப்பு விதிகளில் ஒன்றிய அரசு திருத்தம் செய்திருப்பது தற்போது அம்பலமாகியுள்ளது. எல்லை பாதுகாப்பு விதிகளின்படி பாகிஸ்தான் எல்லையில் இருந்து 10 கிலோமீட்டர் வரையும் எவ்வித கட்டுமானத்திற்கும் அனுமதி இல்லாமல் இருந்தது. ஆனால் குஜராத்தில் ஆட்சியில் உள்ள பாஜக அரசு மூலம் பாகிஸ்தான் எல்லையில் இருந்து 1 கிலோமீட்டர் வரை சூரிய மின் தகடுகள், காற்றாலைகளை அமைக்கும் வகையில் கடந்த 2023 மே 8ஆம் தேதி எல்லை பாதுகாப்பு விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் எல்லையில் பீரங்கிகள் ரோந்து செல்வதற்கும் எல்லையை கண்காணிப்பதற்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற இந்திய ராணுவ அதிகாரிகளின் அச்சமும் புறம் தள்ளப்பட்டுள்ளது. ஹிண்டன்பர்க் அறிக்கை, நியூயார்க் நீதிமன்ற பிடிவாரண்ட் என அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் அதானிக்காக நாட்டின் பாதுகாப்பிலும் பாஜக அரசு சமரசம் செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.